அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி திதி, உத்திராட நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9லேருந்து 10:30 வரை, நல்ல நேரம் காலைல 8:15 to 9, 10:45 to 11:45, 4:45லேருந்து 5:45 வரை. இப்போது நீங்கள் இன்றைக்கி அணியக்கூடிய உடை நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர் அல்லது டபுள் கலர், டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரிப்பட்டதை தவிர்த்து விடலாம். நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடியது கோதுமையில் செய்த பூரி அல்லது சப்பாத்தி அல்லது கோதுமை ரவை உப்புமா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா? உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சாஸ்திரம் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அவங்க தர்ம நெறியை பின்பற்றுவராக இருப்பார். குடும்பத்தோடு ஒட்டி உறவாட மாட்டார். ஏம்னா இவர் சாஸ்திரம் நீதி நேர்மை அப்படின்னு சொல்கிறார், அதெல்லாம் செட் ஆகிறதில்லை. அதனால் குடும்பத்தினர் அவரை விட்டு தூரமாக தான் விலகி இருப்பாங்க. யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் அவங்களுக்கு கூறி பணம் சம்பாதிக்கும் வித்தை கற்றவராக இருக்க வேண்டும். இவர் அந்த மாதிரிப்பட்ட வித்தை தெரியாது. குடும்பத்தோடு ஒட்டி உறவாட மாட்டார். ஒன்று, சகோதர சகோதரிகளோடு இணைந்து வாழ மாட்டார். அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, முறையான கல்வி இடையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். அதுக்கு பிறகு ப்ரைவேட்டாக தான் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வீடு நிலம் வாகன யோகம் உடையவராக இருப்பார். இவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார், பூர்வீகமாக வந்ததாக இருக்கலாம். அப்போது இதுதான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதியில் பிறந்தவங்களோட அமைப்பு. நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதல் மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு கீழ் மக்களோட நட்பு கிடைக்கிறது. அதனால் மனது கெட்ட காரியங்களிலேயே ஈடுபடுகிறது, கெட்டதை பற்றியே சிந்திக்கின்றது. பணபரயம் கூட ஜாஸ்தி ஏற்படுகிறது. மனைவி மக்களை பற்றிய கவலை அதிகரிக்கிறது. அதே மாதிரி வீண் அலைச்சல், திருடர் பயம், நோய் தொல்லை ஆகியவை ஏற்படக்கூடும். ஆனாலும் இந்த நண்பர்கள் உறவினர்கள் உதவியாலும் ஆதரவாலும் மனதுக்கு ஒரு வித நிம்மதி கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு எண்ணிய காரியங்கள் கைகூடும். செய்தொழிலில் அதிக நன்மையும் பொருள் சேர்க்கையும் கிட்டும். விரோதிகளும் நண்பராகவே விடுவார்கள். நண்பர்கள் அவர்களால் இயன்ற உதவியை செய்வார்கள். அவங்க நண்பர்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாகவே இருப்பார்கள். அடுத்து மிதுன ராசி. செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறைகின்றது. ஆனாலும் பணத்தட்டுப்பாடு குறைஞ்சா கூட வரவை விட செலவு அதிகரித்து கொண்டே தான் செல்கிறது. வீணலைச்சல், கவலை ஆகியவை இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி, எப்படி ஜெயிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. அடுத்து கடகராசி. கொஞ்சம் சிறிது தனலாபம் கிடைக்கின்றது. தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் உண்டாகின்றது. மேலதிகாரிகளும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கின்றன. வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மைகள் ஏற்படாது. ஏதோ போனோம், அதுக்கு கொஞ்சம் நன்மை நடந்தால் கூட பெரிய அளவு ஆதாயம் கிடைக்காது. மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால்
கெட்ட பெயரே ஏற்படும், பொருள் நஷ்டமும் உண்டாகக்கூடும். அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் இடையூறுகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் சீற்றம், கவலை, கோபம், வீணலைச்சல், பொருள் இழப்பு, நண்பர்களால் தொல்லை முதலியவை உண்டாகும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் கூட ஆனாலும் மனைவி மக்களை ஆதரவும் அதனால் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. எடுக்கின்ற முயற்சிகள் எதை தொட்டாலும் அதில் டிஸ்டர்பன்ஸு, தடங்கள், தோல்வியிலேயே முடிகின்றன. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் பெரிய நன்மைகள் ஏற்படாது. அஜீரணம், ஃபுட் பாய்சன் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, வருத்தமான நிகழ்ச்சியும் கவலையும் கலந்தே நடைபெறுகின்றது. அடுத்து துலாம் ராசி. செய்தொழிலில் வெற்றியும் ஓரளவு முன்னேற்றமும் உண்டாகிறது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்றன. நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. செல்வாக்கு அதிகரிக்கிறது. எதிர்பாராத வகையில் தனலாபம் கூட ஏற்படக்கூடும். தாயாருடைய திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். புதுமனை புகவும் புத்தாடை வாங்கவும் நேரிடும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிவர்களுக்கு செய்தொழிலில் சற்று தடங்கள் உண்டாகும். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் உறவினர்களின் மனப்போக்கு நமக்கு ஒரு திகைப்பை அளிக்கிறது. அதாவது நல்லா பேசிட்டவங்க திடீர்னு கிண்டல் பண்ணுறது, ஒரு மாதிரி உள்ளே ஒன்று வச்சு வெளியொன்று பேசுவது, பொடி வச்சு பேசுறது பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கிறது. அதே சமயத்தில் குடும்பத்தில் சிறு சிறு தகராறு விளைந்து கொண்டே இருக்கின்றது. பண வரவை விட செலவு அதிகரிக்கிறது. ஸ்பெக்குலேஷன் அண்டு ட்ரேடிங் நஷ்டத்தையே அளிக்கின்றது. அடுத்தால தனுசு ராசி. உடல்நலம் கொஞ்சம் டல்லாகிறது. செய்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். மனக்கவலை மனச்சோர்வுக்கு இடம் தர வேண்டாம். குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமான நிகழ்ச்சிகள் கலந்தே நடக்கிறது. மனைவி கணவன் உறவு மட்டும் இன்பமாகவே இருக்கின்றது. மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். அடுத்து மகர ராசி. உறவினர்கள் உதவ முன் வருகின்றார்கள். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றும். எடுத்த காரியங்கள் வெற்றியை அளிக்கின்றது. மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கு உண்டான வசதி கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. ஊதாரித்தனமான செலவுகளும் பணவரையமும் குறைந்து பொருள் சேர்கின்றது. அதனால் செய்தொழில் கூட நல்ல ஆதாயமே கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. துன்பங்கள் இன்றைக்கி விலகுகின்றன. மனக்கவலை விலகி அகலுகின்றது. ஆனால் வீணலைச்சல், வீண் செலவு மட்டும் அப்படியே இருக்கின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. வீடு, மனை முதலியவை வாங்கலாம். சிலருக்கு எதிர்பாராத வகையில் சொத்து சேரவும் வாய்ப்பு உண்டு. அடுத்து மீன ராசி. உடல் ஆரோக்கியம் கெடும் சூழ்நிலை உருவாகிறது. பணத்தட்டுப்பாடு கூட சற்று அதிகரிக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடும். பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தரவில்லை. கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டம் இருந்த போதிலும் ஓரளவு மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.